வணக்கம் வெல்கம் டு விடியோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 2025 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல, உங்கள் குடும்பத்தில் யாராவது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2025 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு நம்ம வெற்றியும் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி சிந்து சமொழி நாகரிகம் நம்ம காலையில் 11 மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அந்த சிந்து சமொழி நாகரிகத்திலேருந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் டெஸ்ட். சில பேர் நீங்கள் இதனுடைய பிடிஎஃப் கொடுத்துடலாம், எங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுமே, நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து பார்த்துக்குமே, நீங்கள் பிடிஎஃப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ பிடிஎஃப் கொடுக்கலாம். எதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் கேட்காமே உங்களுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் வேணுமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்து உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணுமோ அதை உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ இந்த லைவ் டெஸ்ட். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எப்போ ஆன்சர் பண்ணுறீங்க, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டவுடனே அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி இருக்கிறத வரவேற்பை பார்ப்போம். இது ஃபர்தராக உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வீக்லி ஒரு டெஸ்ட் மட்டும், பிடிஎஃப் டெஸ்ட்டு அல்லது ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஆப்ஷன் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹரப்பா எப்போது கண்டறியப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்கள். ஹரப்பா எப்போது கண்டறியப்பட்டது? இதற்கான ஆப்ஷன் ஏ வந்து 1920, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 22, ஆப்ஷன் டி 23. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஹரப்பா எப்போது கண்டறியப்பட்டது? ஓகே, இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னா 1921. சரிங்களா? ஸோ நான் கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக ஓகே நம்ம படித்தது வந்திருக்கு அப்படிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, மோஞ்சதாரா எப்போது கண்டறியப்பட்டது? நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் எப்படி எடுத்து வச்சிருக்கேன்னா, ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய எடுத்துகிட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ் இல்லாதவங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்பாங்க, அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மோஞ்சதாரா எப்போது கண்டறியப்பட்டது? 1902, 20, 21, 22. இதில் சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எப்போது கண்டறியப்பட்டது? எஸ், இதற்கான சரியான விடை என்னென்னா 1900. வெரி குட், 22. ஓகே, பசுபதி என்பவர். ஸோ பசுபதி என்பவர், அதாவது சிந்து சமொழி நாகரிகத்தில் பசுபதி என்பது ஒரு கடவுள். சரிங்களா? அந்த கடவுள் வந்து யோகிகளின் கடவுளா, விலங்குகளின் கடவுளா, இல்லை 3 முகமுடையவரா? பசுபதி என்பது. இதுக்கான சரியான விடை சொல்லுங்கள். ஓகே, விலங்குகளின் கடவுள். எஸ். சிந்து சமவெளியில் மைய அரசு இருந்தமைக்கான சான்று எங்கே உள்ளது? அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் நமக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ அதற்கு இருந்ததுக்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் சி லோத்தல், ஆப்ஷன் டி காளிபங்கன். எங்கே கிடைச்சதுக்கான சான்று கிடைக்கு? எஸ், மொஹஞ்சதாரோ. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் எல்லாமே பைலிங்குவலில் இருக்கும். சரிங்களா? தமிழும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக 5வது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் நீலத்தை எதன் மூலம் அளந்தனர்? இதெல்லாம் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். ஆப்ஷன் ஏ அடி, முலம், சான், நாளி. இதற்கான சரியான விடை என்னென்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். எஸ், இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி. அடுத்ததாக 6வது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எது? தரைவழியில் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்டதான். யானை, எருது, பசு, குதிரை. இதில் எது சரியான விடை எது? இது நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் மெத்தட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எஸ், வெரி குட். இதற்கான சரியான விடை என்னென்னா எருது. ஓகேங்களா? அடுத்தது 7வது கேள்வி, சிந்து சமவெளியை பற்றிய முழுமையான ஆய்வு செய்தவர். நமக்கு சிந்து சமவெளியை நிறைய பேர் ஆய்வு செஞ்சுருப்பாங்க. இதில் முழுமையான ஆய்வு செய்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல், மார்ட்டிமர் வீலர், ராவ் கீன்ஸ். இதில் யார்? எஸ், வெரி குட். எஸ் 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 இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக 8வது கேள்வி, நிலத்தை இரு வழியாக உழுவதற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இது வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு 11th எத்திக்ஸ் இருந்து வந்தது. ஸோ நிலத்தை இரு வழியாக உழுவதற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? ஆப்ஷன் ஏ லோத்தல், சான்குதாரோ, காளிபங்கன், டோலவீரா. ஓகே, இதற்கான சரியான விடை எஸ், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தோலவீரா. சரிங்களா? தோலவீரா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தோல் உழுகிறது. ஸோ உழுவதற்கான சான்று தோலவீரா. 9வது கேள்வி, குடியிருப்பு பகுதி ஊரின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது?
குடியிருப்பு பகுதி ஊரின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மையம், ஆப்ஷன் பி கிழக்கு மேற்கு, ஊருக்கு ஒதுக்குப்புறம். எஸ், கரெக்டான ஆன்சர். வெரி குட். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிழக்கு. ஸோ ஊரின் குடியிருப்பு பகுதி ஊரினுடைய எந்த பகுதியில் இருந்தது? கிழக்கு பகுதியில் அமைந்திருந்தன. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் தெரியாதவங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் தெரியாதவங்க இப்போவே நீங்கள் படிச்சிடணும். அதுக்காகவும் இந்த கிளாஸ். சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு. இது ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். இது வந்து ஆதி காலத்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி கொஸ்டினில் இப்படி கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூற்று காரணங்களில் வரலாம். சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு யானை, குதிரை, எருமை, பன்றி. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வெரி குட். குதிரை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குதிரை என்பது அவர்கள் அறியாத விலங்கு. சிந்து வெளியின் முக்கிய துறைமுகம் எது? இதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ஏ காளிபங்கன், லோத்தல், தோலவிரா, பர்கானா. முக்கியமான துறைமுகம். எஸ் லோத்தல். செயற்கை துறைமுகம்னு கேட்டாலும் அது லோத்தல் தான். எங்கே இருக்குது இந்த லோத்தல்? எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பகுதியில் இருக்குது. குஜராத்தில் இப்படி இருக்கும். இங்கே தான் லோத்தல் இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ். கழிவுநீர் கால்வாய்கள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? கழிவுநீர் கால்வாய்கள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? ஆப்ஷன் ஏ கருங்கல், மண்ணினால் செய்யப்பட்டது, செங்கற்களால் செய்யப்பட்டது, பளிங்கால் செய்யப்பட்டது. கழிவுநீர் கால்வாய்கள் எதனால் செய்யப்பட்டன? எஸ், வெரி குட். செங்கற்களால். நீங்கள் ஆன்சர் பண்ணுறவங்க ஃபுல்லாக எழுதாமல் ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. இந்த இதில் முடிச்ச பிறகு லைவ் டெஸ்ட்டில் நான் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டேன், அந்த எத்தனை கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே சொல்லுங்கள். ஓகேங்களா? 13வது கேள்வி. மொஹஞ்சதாரோவில் மிகப்பெரிய கட்டட அமைப்பு எது? ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின். பட் இதுவும் கொஞ்சம் ஆதி காலத்தான டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான். மொஹஞ்சதாரோவில் மிகப்பெரிய கட்டட அமைப்பு தானிய களஞ்சியம், அரண்மனை, கோவில், பொது சபை. இதை பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எஸ், தானிய களஞ்சியம். 14வது கொஸ்டின். சிந்து மக்கள் விளையாட்டு பொருள் எதனால் செய்தனர்? இதுவும் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின் தான். தங்கம், வெள்ளி, சுடுமண், இரும்பு. எஸ் 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 வெரி குட் வெரி குட். இது வந்து சுடுமண். அடுத்து 15வது கொஸ்டின். மொஹஞ்சதாரோ தற்போது எங்கு அமைந்துள்ளது? இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், பைடன். நேபாளம்லாம் வராது, இது அப்படியே அடித்து போட்டுடலாம். சரிங்களா? சாரி, இது வந்து பூடான் தான் பைடான் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வராது. ஸோ இதில் ஆன்சர் எலிமினேட் பண்ணுற முறையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெரி குட் வெரி குட். இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். நமக்கு இந்த மொஹஞ்சதாரோ பகுதியெலாம் நம்ம இந்திய பகுதியில் கிடையாது, நமக்கு பாகிஸ்தான் பகுதிக்கு வந்துடுச்சு. அடுத்த கொஸ்டின். ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் இல்லாட்டாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி இதிலலாம் எஸ்ஐ பிசி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க நிறைய டைம். இதற்கான ஆப்ஷன் காளிபங்கன், இடுகாடுமேடு, லோத்தல், புதையுண்ட நகரம். எஸ், வெரி குட். இதற்கான சரியான விடை புதையுண்ட நகரம். ஸோ கூற்றும் காரணம்லாம் உங்களால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது, அது அப்புறம் எடுக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு இது எத்தனாவது கேள்வி? 17வது கேள்வி. சிந்து சமவெளி மக்கள். ஆமாம், உங்களுக்கு இது எத்தனாவது கேள்வி? எஸ், 17வது கேள்வி தான். சிந்து சமவெளி மக்களின் புனித மரம் எது? சிந்து சமவெளி மக்களின் புனித மரம் எது? ஆலமரம், அரசமரம், வேம்பு, தென்னை. இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின் தான். எஸ், இதற்கான சரியான விடை அரச மரம். இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் இல்லை. சரிங்களா? புக்கில் இல்லாததெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு புதுசாக இருக்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ரைட், வெரி குட். இதுக்கான சரியான விடை என்னது? அரச மரம். கேள்வி எண் 18. மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? கோட்டை, இடுகாட்டு மேடு, காளிபங்கன், புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? எஸ், வெரி குட். இடுகாட்டு மேடு. ஆப்ஷன் பி கரெக்ட். இடுகாட்டு மேடு. கேள்வி எண் 19. புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தியவைகளில் தவறானது எது? இது நோட் பண்ணிக்கோங்க. நீலவண்ணக்கல், ரத்தினக்கல், வைரக்கல். இதில் அவங்க பயன்படுத்தியதில் தவறானது, அதாவது இவங்க இதை பயன்படுத்தாதில் இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி வைரக்கல். ஓகே. கேள்வி எண் 20. வெண்கலத்தால் ஆன நாட்டியமங்கையின் உருவச்சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? இது ஒரு ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆப்ஷன் சிட்டாடல், புதையுண்ட நகரம், காளிபங்கன், மொஹஞ்சதாரோ. வெரி குட் வெரி குட். சில பேர் ரைட்.
ஆப்ஷன் ஏபிசிடியில் எது கரெக்ட்? எஸ், மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. கேள்வி எண் 21. ஹரப்பா நகரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? சுமார் 3700. ஆப்ஷன் ஏ. பி 2700, சி 4700, டி 5700. ஸோ ஹரப்பா நகரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? இது நம்ம கிளாஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். எஸ், கிட்டத்தட்ட 4700 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக கேள்வி எண் 21. இது ரொம்ப முக்கியம். ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன், வில்லியம் ஹென்றி, ஜார்ஜ் ஹென்றி, வில்லியம் கோபர்னிக்கஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹரப்பாவிற்கு வந்தவங்க யார்? எஸ், வெரி குட். இதுக்கான சரியான விடை சார்லஸ் மேசன். அடுத்த கேள்வி 21, 22. சரி, அடுத்தது கேள்வி எண் 22. இதோட முடிச்சலாம். கீழ்கண்டவற்றுள் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாக அமைந்தது எது? லோத்தல், மொஹஞ்சதாரோ, காளிபங்கன். லோத்தல், மொஹஞ்சதாரோ, காளிபங்கன். இதற்கான சரியான விடை என்ன? எஸ், இதற்கான சரியான விடை என்னென்னா மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோ தான் ஒரு உயர்ந்த மேடை மீது சரியாக பிளான் பண்ணி கட்டின ஒரு சிட்டி அப்படிங்கிறது நமக்கு மொஹஞ்சதாரோ தான். சரிங்களா? ஓகே, 23வது ஒரு கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றியவர்கள் யார்? ஹரப்பா மக்கள், மொஹஞ்சதாரோ மக்கள், லோத்தல் மக்கள். இரட்டை பயிரிடல் முறை நான் ஆல்ரெடி 2 பகுதியாக உழுதுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? தோளவிரான்னு சொன்னோம். இரட்டை பயிரிடல் முறை ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் மக்கள். இதில் எந்த மக்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லணும். இப்போ சரியான விடை என்னது? எஸ், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹரப்பா மக்கள். 24வது கேள்வி. உழுத நிலத்துக்கான அடையாளங்கள் எங்கு காணப்பட்டுள்ளது? நிலத்தை உழுத நிலத்துக்கான அடையாளங்கள் எங்கு காணப்பட்டது? ஹரப்பா, காளிபங்கன், லோத்தல். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னா காளிபங்கன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்தை 2 பகுதியாக உழுததற்கான சான்று தோளவிரா. சரிங்களா? இரு பயிரிடல் முறை எந்த மக்கள்னா அது ஹரப்பா மக்கள். உழுத நிலத்துக்கான அடையாளங்கள் எங்கு அப்படின்னா அது என்னது? காளிபங்கன். சரிங்களா? சரி, ஹரப்பாவில் அடுத்தது கேள்வி எண் 24. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஷிபு, ஷெபு, பசு, சிசு. ஸோ இது எவ்வாறாக அழைக்கப்பட்டது? இப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம பசு அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பாருங்கள். எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஷெபு. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதான்? ஷெபு என்று அழைக்கப்பட்டது. அடுத்ததாக 25வது கேள்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மெலுக்கா என்னும் சொல் எந்த இடத்தை குறிப்பிடுகிறது? மெலுக்கா அப்படிங்கக்கூடிய சொல் எந்த இடத்தை குறிப்பிடுகிறது? சிந்து, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. எஸ், இதற்கான சரியான விடை சிந்து. ஓகேங்களா? இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது. போதும். இதில் மொத்தம் நம்ம இன்றைக்கி எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்னா 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 25க்கு உங்களுடைய சரியான விடை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.